இல்லையே 2% 5% இவ்வளவு தூரம் ஒரு ராகுல் காந்தியை கேவலப்படுத்தி பிஜேபி கூட இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுனது இல்ல. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க அவ்வளவு ஒரு வன்மம் கக்குறாங்க. ஏன் 67 காங்கிரஸ் இல்லாம தானே நீங்க போட்டிட்டீங்க? பல தேர்தல் காங்கிரஸ் இல்லாம திமுக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கு. அதே நிலைமை இப்ப எடுத்துட்டு வரலாமே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, பல சிறுபான்மையினர் கட்சியும் சரி, பல சிறுபான்மையினர் சரி, திமுக பின்னாடி இன்னைக்கு நிக்கலாம். பட் ராகுலா ஸ்டாலின் பார்க்கும்போது ராகுல தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவர் இளைஞர், அதாவது வயதுல ரொம்ப இளையவர். அனைத்து விஷயத்துக்குமே உடனே ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு இந்தியாவில் எந்த இடம் இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் அங்க ரீச் ஆகக்கூடியவர். இவருக்கு திரு மு.க. ஸ்டாலினுக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்கா அப்படின்றது நீங்க தான் உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்யுங்க. காங்கிரஸ் திமுக கூட இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு திமுக வெற்றி பெறுறது 117 திமுகவுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த நிலைமையில தான் இருக்கு. சப்போஸ் காங்கிரஸ் இல்லாம திமுக அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, பேச முடியாத ஒரு சூழல். திமுக கடைசி வரைக்கும் போராடும். இப்போ ராகுல் காந்திக்கு பின்னாடி சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்களா? திரு மு.க. ஸ்டாலின் பின்னாடி சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாரான்றது இந்த 2026 தேர்தலில் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியும். அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.